அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய 4 காலி பணியிடங்களான பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், ஜீப் ஓட்டுநர், காவலர் பணியிடங்களுக்கு நேற்று நேர்காணல் நடந்ததுங்க. இன்னும் பல மாவட்டங்களில் நடக்க இருக்கு. இந்த நேர்காணலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க, ஏற்கனவே கேட்டவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் அடிப்படையில் இந்த காணொலியை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேள்விகள் எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் சென்று வந்த மாணவர்களிடம், பெரும்பான்மையான மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விதான். ஸோ அதுக்கு அவர்கள் என்ன பதில் அளித்திருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அதுக்கான எக்ஸாக்டான பதிலையும் நம்ம கொடுத்துட்றோம். இதே போன்று பதில் உங்களுடைய மாவட்டத்திற்கும் நீங்கள் தயார் செய்து கொள்வது நல்லது. இது மட்டுமல்லாமல் இந்த துறை சார்ந்த வேறு வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள் கேட்கப்பட்டால் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ அரியலூர் மாவட்டத்தில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நேற்று தான் இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய நேர்காணல் நடந்துச்சுங்க. இதில் முதல் போன உடனே கேட்ட கேள்வி, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம மாணவர் ஒருத்தர் நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிட்டாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆங்கிலத்தில் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஊரக வளர்ச்சித்துறைன்னு இதெல்லாம் இயல்பாகவே சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரியலூர்ல எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அரியலூர்ல 6 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. ஸோ அந்த 6ஐயுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 6ஐயுமே சொல்லணும். இப்போ உங்க மாவட்டத்துல 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், அப்போ நிறையவே இருக்கலாம். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரியும் போய் ஆகணும். ஊராட்சி ஒன்றியம் மட்டும் கேட்க மாட்டாங்க. சில ஊர்ல நகராட்சி எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். சில ஊர்ல பேரூராட்சி எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். அது உங்க மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நேர்காணலில் கேட்க போற கேள்வியை பொறுத்து. ஸோ இப்போ அரியலூர்ல 6 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, டீப்பலூர், திருமானூர், ஆண்டிமடம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அரசு அலுவலர்கள் எந்த மொழியில ஒரு அரசு ஆவணத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரும்பாலுமே என்ன பண்ணியே ஆகணும்னா கட்டாயமா தமிழ்ல தான் கையெழுத்து போட்டாகணும். அதை நம்ம சொல்லிடணும். அடுத்தது அரசு அலுவலகம் அப்படின்னாலே மதிய உணவுடைய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மதிய உணவுங்கிறது மதியம் 1 மணியிலிருந்து 2 மணின்றத சொல்லிடணும். அடுத்தது தற்போதைய அரியலூர் மாவட்டத்தின் கலெக்டர், ஆட்சியாளர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப திருப்போ ரத்தினசுவாமி ஐஏஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ஃபைனலா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு தடவை சைக்கிள் ஓட்டி காமிங்க அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் போங்க, இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இது போன்று வேறு மாவட்டங்களில் என்னென்னலாம் உங்களுக்கும் கேட்டாங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.